சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குட் நியூஸ். உடனே 80% முன்பணம். வெளியான வேளாண்மை துறையின் அசத்தல் அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழக அரசு தரமான பயிறு வகை விதைகளுக்கான சிறப்பு கொள்முதல் விலை திட்டத்தை அறிவித்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகள் தங்கள் உளுந்து, பாசிப்பயிறு போன்ற விதைகளை சிறப்பு விலைக்கு விற்பனை செய்து வருமானத்தை உயர்த்தலாம். அதன்படி தமிழக அரசு வேளாண்மை உழவர் நலத்துறை மூலம் தரமான பயிறு வகை விதைகளுக்கான சிறப்பு கொள்முதல் விலை திட்டத்தை அறிவித்துள்ளது. 2024 முதல் 2025 ஆண்டுக்கான உழவர்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் விதமாக அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தின் மூலம் உழவர்கள் தங்கள் பயிர் வகைகளை நேரடியாக விவசாய சந்தைகள் மற்றும் பயிர் கொள்முதல் மையங்கள் மூலம் விற்பனை செய்ய முடியும். விற்பனை செய்யும் போது உழவரின் அடையாளமாக பாசன ஆதாரம் கொண்டிருக்க வேண்டும். கொள்முதல் செய்யப்பட்ட விதைகள் விஞ்ஞானிகள் பரிந்துரைத்த தரத்திற்கேற்ப பரிசோதிக்கப்படுகின்றன. மேலும் கொள்முதல் செய்யப்படும் விதைகள் அடுத்தடுத்த பருவங்களில் விவசாயிகள் பயன்பாட்டிற்காக விநியோகிக்கப்படுகின்றன. சிறப்பு திட்டத்தின் கீழ் பாசன வசதி உடைய உழவர்கள் ஏக்கருக்கு 5 குவிண்டால் வரை, மழை சார்ந்த உழவர்கள் ஏக்கருக்கு 12.5 குவிண்டால் வரை விதைகளை விற்பனை செய்யலாம். விதை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட விதைகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையில் 80% முன்பணம் வழங்கப்படும். தேர்ச்சி விதைகளுக்கு ஆய்வு பெற்ற டான்சிட்டா கொள்முதல் விலையின்படி மீதமுள்ள தொகை வழங்கப்படும். சென்னை மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் நீங்களாக அனைத்து மாவட்ட உழவர்களும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம். மேலும் இந்த திட்டத்தில் சிறப்பு சோயாபீன், உளுந்து, பாசிப்பயிறு, அல்வா வகை தட்டைப்பயிறு உள்ளிட்ட விதைகள் மட்டும் வாங்கப்படும். விதைகள் தரப்பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு மட்டுமே கொள்முதல் செய்யப்படும். உழவர்கள் விற்பனைக்கு செல்லும் முன் தங்களின் பாசன ஆதாரம் மற்றும் உரிய ஆவணங்கள் தயாராக வைத்திருக்க வேண்டும். இந்த திட்டம் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதோடு அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தரமான விதைகள் கிடைக்க உதவுகிறது. மேலும் தமிழக அரசு உழவர்களின் நலனையே முன்னிறுத்தி தொடர்ந்து புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதாவது நெல் ஆண்டுக்கு 5 ஏக்கர் விதை பண்ணை, பயிர் வகைகள் மற்றும் பிற பயிர்கள் ஆண்டுக்கு 12.5 ஏக்கர் விதை பண்ணை. மேலும் விவரங்களுக்கு கிராம அளவில் உதவி அலுவலர்கள், விதை வட்டார அளவில் துணை வேளாண்மை அலுவலர் அல்லது வேளாண்மை அலுவலர் மற்றும் வேளாண்மை உதவி இயக்குனர், மேலும் மாவட்ட அளவில் வேளாண்மை துணை இயக்குனரை தொடர்பு கொண்டு மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள். நன்றி, வணக்கம்.